பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது திருநெல்வேலி சைடு செய்கிற ஒரு திடீர் குழம்பு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும். ஒரு 3 இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு தான் செய்கிறது. இது சாதத்தோட சூப்பராக மேட்சிங்காக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். 3 to 5 மினிட்ஸ் அவ்வளோதான். அதுக்கு சைட் டிஷ் வந்து ஒரு தேங்காய் துவையல், ஒரு வடை, இல்லை ஒரு அப்பளம், ஒரு ஊறுகாய் கூட வச்சு சாப்பிட்டு முடிச்சிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் ஒரு 1/4 ஸ்பூனு கடுகு போட்டுக்கிறேன். அதே மாதிரி ஒரு 1/4 ஸ்பூனு உளுந்து போடுறேன். பின்ன 1/4 ஸ்பூனோட கொஞ்சம் சீரகம் போடுறேன். இது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்துடும். இப்போ இது பொரிஞ்சிடுச்சு. நான் வந்து இதுக்கு வெங்காயம் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பெரிய வெங்காயம், பெரிய வெங்காயம்னாக்கா நல்லா பெரிய சைஸ் வெங்காயம், ப்ளஸ் ஒரு 4 பச்சை மிளகாய் கீரை வச்சுட்டு இப்படியே இதோட போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ இதோட நான் ஒரு குச்சி அளவுக்கு கருவேப்பிலை போட்டிருக்கேன். போட்டு இந்த வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நான் நல்ல பெரிய சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப பொடியாக இல்லை, வெங்காயமும் பொடியாக கட் பண்ணல, தக்காளியும் பொடியாக கட் பண்ணல. பாருங்கள், போட்டு இப்படியே வதக்கிடலாம். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும் நினைக்கிறதில்ல, இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். அதே மாதிரி தக்காளி கட் பண்ணிவிட்டு இதோடு போட்டிருக்கேன். இதுவும் கொஞ்சம் வதங்கி வரட்டும். இப்போது நான் வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல போட்டுக்கிடுங்க. உப்பெல்லாம் சேர்த்து இப்போ கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் சார். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் நம்ம இப்படி மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நான் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் தயிரை வந்து அடித்து வச்சுருக்கேன், நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். மற்ற இதில் ஊற்றியாச்சு. இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு திடீர் குழம்பு. இது பேச்சுலர்ஸுக்கு, வேலைக்கு போயிட்டு வர்றவங்க டயர்டாக இருக்குதுன்னும் போது ஒரு அரிசி போட்டு இது சிம்பிளாக செஞ்சிட்டாங்கனாக்கா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா ஒரு சிப்ஸ் வச்சுக்கலாம், இல்லை ஒரு துவையல் அரைச்சி வச்சுக்கலாம், இல்லை பக்கோடா என்ன வச்சுக்கலாம், வடை கூட வச்சுக்கலாம். இதுவும் இல்லைன்னா ஒரு அப்பளம் கூட வச்சுக்கிட்டு இதை சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். பேச்சுலர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேலைக்கு போகிற பிள்ளைங்களுக்கும் இது பார்த்திங்கனாக்கா ரொம்ப டேஸ்டியான ஒரு குழம்பு. இது திடீர் குழம்பு சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான திடீர் குழம்பு ஃபார் பேச்சுலர்ஸ் அண்ட் ஃபார் ஒர்க்கிங் உமன்ஸு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.